புதுச்சேரியில் போலி ரேஷன் அட்டைகளை வழங்கிய அமைச்சரின் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்று அக்கட்சியின் மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், லஞ்சம் பெற்றுக்கொண்டு 50,000க்கும் மேற்பட்ட ரேஷன் அட்டைகள் வழங்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறினார். சம்பந்தப்பட்ட அமைச்சர் பதவி விலக வேண்டும் என்று கூறிய அவர், இது தொடர்பாக முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அதிமுக சார்பாக போராட்டம் நடத்தப்படும் என்று எச்சரித்தார். புதுச்சேரியில் பட்ஜெட்டிற்கான அனுமதியை 25 நாட்கள் ஆகியும் இதுவரை மத்திய அரசு வழங்காமல் இருப்பதற்கு அன்பழகன் கண்டனம் தெரிவித்தார். அரசு துறைகளில் அவ்வப்போது ஏற்படும் முறைகேடுகள், ஊழல்கள், லஞ்சங்கள் பெற்றுக்கொண்டு பல்வேறு குற்றங்கள் நடைபெறும் சூழ்நிலையில் அந்த குற்றத்தின் பயனும் அந்த குற்றத்தினால் ஏற்படும் இழப்பீடுகளும் அந்த நேரத்திலேயே சம்பந்தப்பட்டவர்களோடு முடிந்துவிடும். ஆனால் இந்த போலி ரேஷன் கார்டுகள் ஒவ்வொரு கார்டுக்கும் 15,000 ரூபாய் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான விதிமுறைகளை எதையும் சீர்தூக்கி பார்க்காமல் விண்ணப்பம் செய்த 1-2 தினங்களுக்குள்ளேயே சம்பந்தப்பட்டவர்களுக்கு சிவப்பு ரேஷன் கார்டுகள் வழங்கப்பட்டதினால் இன்னொரு புறம் அவங்க கொடுத்த அந்த ரேஷன் கார்டால நம்ம அரசாங்கத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் கூடுதல் செலவினங்கள். ஏன்னா அந்த போலி ரேஷன் கார்டுக்கு நம்ம 600 ரூபாய் காசு போடுறோம். இப்போ 50,000 ரேஷன் கார்டுக்கு ஒரு மாசத்துக்கு 3 கோடி ரூபாய் ஆகுது. போன வருஷம் மட்டும் 36 கோடி ரூபாய் போலி ரேஷன் கார்டுகள் மூலமாக மக்களுடைய வரிப்பணம் இந்த அரசுக்கு கூடுதலாக செலவாகிறது. சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் முழு பொறுப்பேற்கணும்.